சந்தோஷ், நீங்க இந்த பக்கமா போங்க, நான் அந்த பக்கமா போறேன். ஏன் சார், என்னாச்சு? இல்ல சந்தோஷ், நான் ஸ்டேஷனுக்கு வந்தது பவித்ராவுக்கு தெரியாது. நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு தெரிஞ்சதுன்னா கோவப்படுவா. அதுக்கு தான் சொல்றேன். சார், பவி தான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பவிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீ ஸ்டேஷன்ல இருக்கிற விஷயத்த சொன்னது பவிதான். இருந்தாலும் இப்போ உன் மேல பவி கோவத்துல தானே இருக்கா. அதுக்கு தான் சொல்றேன், இப்போதைக்கு இந்த விஷயம் பவிக்கு தெரிய வேண்டாம். சரிங்க சார், நான் இப்படியே போறேன். ரொம்ப நன்றி ஹரி சார். சந்தோஷ், நேரம் வரும்போது நானே பவித்ரா கிட்ட உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வச்சு உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. வா குட்டி. குட்டி குட்டி நில்லு. சாப்பிடல? எனக்கு வேண்டாமா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நீங்க சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இல்ல வேண்டாமா, எனக்கு நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நீங்க போய் சாப்பிடுங்கம்மா. என்ன நீ ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? என்னது, ஏன் இப்படி கை வச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. வெளியில உன்கிட்ட தானே பேசுறேனா? நீ என்ன அங்கே இங்கன்னு பாத்துட்டே இருக்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிற? அது ஒண்ணு இல்ல. குட்டி, இங்க ஏன் அடிபட்டு இருக்கு? ஒண்ணு இல்ல. என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, அது குட்டி என்ன ஆச்சு சொல்லு. நீ முதல்ல கையெடு. கையெடு சொல்றேன்ல, முதல்ல கையெடு. எடு கைய. என்னடா அது வீங்கி இருக்கு இங்க? பாரு. ஒண்ணு இல்ல. என்ன வாயெல்லாம் வீங்கி இருக்கு? இல்லம்மா, அது ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது. எப்படி ஆச்சு? உடம்புல எல்லாம் காயமா இருக்கே குட்டி. என்ன நடந்தது? என்ன செஞ்ச? எப்படி இது நடந்தது சொல்லுடா. இல்லம்மா, அது சொல்லு குட்டி. டேய், என்னடா ஆச்சு? என்ன முகமெல்லாம் வீங்கி இருக்கு? அது என்னாச்சுடா? தாத்தா, அது வந்து வர வழியில ரோட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அது கொஞ்சம் கைகலப்பாயிடுச்சு. அச்சச்சோ. அடிதடி ஆவற அளவுக்கு ரோட்ல என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்ப இந்த உன் வலியை யார் தாங்குவா? குட்டி வா, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். வேண்டாமா, எனக்கு வலியெல்லாம் இல்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னது, பரவாயில்லையா? எவ்வளவு அடி வாங்கிட்டு வந்திருக்க? வா, மருந்து போட்டு விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு வலியெல்லாம் இல்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா போதும். வலிக்கலையா? வலிக்காமதா நான் கை வச்ச இடத்துல எல்லாம் ஆணு கத்துனியா? வா, மருந்து போட்டு விடுறேன். வேண்டாம், நான் சந்தோஷ் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னடா இது, வாயில இந்த அளவுக்கு காயம் பட்டிருக்கு, வலிலன்னு சொல்ற? அம்மா கூப்பிடுறாங்கல்ல, போய் மருந்து போட்டு வா. வாடா, வா. என்ன இது? எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்க? ஒழுங்கா போக முடியாதா? என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறா. எங்க காமி, உதட காமி. அச்சோ, பார்த்து பத்திரமா போக கூடாதா ரோட்ல? நீ ஏன்டா சண்டைக்கெல்லாம் போற? இப்படி அடிச்சிருக்காங்களே. பண்ணலம்மா, நான் பைக்ல போகும்போது குறுக்க ஒருத்த வந்து விழுந்துட்டான். கேட்க போனதும் அவன் நீ எதுக்கு கேட்கணும்னு கேக்குறேன் நானு. எதுக்கு கேக்குற? பாட்டுக்கு போக வேண்டியதானே? பாரு இப்ப எப்படி அடிபட்டு இருக்குன்னு. இவனை யாருன்னே எனக்கு தெரியாது. தேவையே இல்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்.
பாரு எப்படி அடிபட்டிருக்கு குழந்தைக்கு. இதான் ஹரி சார் ஃபிளாட். என்னங்க மறுபடியும் பெல் அடிங்க. ரூம்ல எங்கேயாவது இருக்க போறாங்க. ம். பவி ஹரி சார் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னா. எங்கே போயிருப்பா? ஒருவேளை வெளியே எங்கேயும் போயிருப்பாளோ? எதுக்கும் பவிக்கு ஒரு ஃபோன் பண்ணிப்பாரு. என்னாச்சு? போன் எடுக்கலங்க. எங்க ஒருவேளை ஏதாவது வாங்க கடைக்கு போயிருப்பா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. சொல்லு வைதேகி, வந்துட்டீங்களா? வந்துட்டோம் பவி. இங்கதான் ஹரிசார் ஃபிளாட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன வேலையா வெளியே வந்தேன். அங்கே இருங்க, ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துடுறேன். சரி பவி, நாங்க வெயிட் பண்றோம். என்ன சொல்றா? வரேன்னு சொன்னால? இப்ப வந்துருவேன்னு சொல்லிருக்கா. வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. ம். இவங்களை எங்கேயோ பாத்திருக்கனே. ஓஹோ, பவித்ராவோட அப்பா அம்மா இல்ல இவங்க. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஒருவேளை பவித்ரா அனுப்பியிருப்பாளோ? இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. பரவாயில்ல, நம்ம பங்குக்கு கொஞ்சம் போட்டு வைப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ, ஹாய். என்ன என்ன 2 பேரும் என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க பவித்ராவோட பேரண்ட்ஸ் தானே? ஆமா. நீங்க? நான் பவித்ராவோட நெய்பர். நோ நோ நோ, நான் பவித்ராவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் ஆக்சுவலி பவித்ரா இப்ப வீட்ல இல்லையே, வெளியில போயிருக்கா. அவ வர வரைக்கும் why don't you come home? வீட்டுக்கு வாங்களே. ஐயோ வேண்டாங்க, ஃபோன் பண்ணி பேசிட்டோம். பவி இப்ப வரேன்னு சொன்னா. நீங்க என்ன தயவு செஞ்சு 3வது மனுஷியா பாக்காதீங்க. உங்களை இப்படி நிக்க வச்சு பேசுறது பவித்ராக்கு தெரிஞ்சா அவ என்னதான் கோச்சுப்பா. ப்ளீஸ் கம் ஹோம். வேணாங்க, எதுக்கு உங்களுக்கு வீணா சிரமம்? நாங்க இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிரமம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வாங்க, அவ வர வரைக்கும் எங்க வீட்ல வெயிட் பண்ணுங்க. வாங்க, கம். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ். What did you like to have, coffee or tea? நான் வேணா காஃபி போட்டுமா? எதுக்குங்க? வேண்டாங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு போலான்னு வந்தோம். நோ நோ, நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. You don't know what my policy. என் பாலிசியே வர விருந்தாளிகளை நல்லா கவனிக்கிறது தான். ஓகே, சோ ப்ளீஸ் நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி கொண்டு வரேன். வைதேகி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல? ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. தேங்க்யூ. தேங்க்யூ. சுகர் எல்லாம் ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பவித்ரா வந்து எனக்கு என்னமோ தெரியல, ஐ லைக் ஹர் சோ மச். அதே மாதிரி பவித்ராக்கும் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி நெய்பர்ஸ் கிடைக்க என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஓ, நம்பியாச்சு. பிரதிபா, நச்சுன்னு 4 பிட்ட போட்டு அவங்க காண்டாவற மாதிரி ஏதாவது பேசு. வாட் டு சே? நல்ல நெய்பர் இருந்து என்ன பிரயோஜனம்?
ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷன், நல்ல மாமியார் கிடைக்கணும். அது உங்க பொண்ணுக்கு கிடைக்கலையே. உங்ககிட்ட இத பத்தியெல்லாம் பவித்ரா பேசுவாளா? Why not? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? வீட்ல என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் பர்சனா என்கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணுவா. இன்ஃபேக்ட் அந்த சந்தோஷ் இப்படி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் வந்து சொன்னான். நானும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு அந்த சந்தோஷ கூப்பிட்டு இதெல்லாம் தப்பு, ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும், இப்படி எல்லாம் பண்ணாதன்னு அட்வைஸ் பண்ண. மைண்ட் யுவர் பிசினஸ்னு என் மூஞ்சிலே அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டான். இதையெல்லாம் லட்சுமி எதுவும் கேட்க மாட்டாங்களா? கேட்டுட்டாலும் அதை ஏன் கேக்குறீங்க? லக்ஷ்மிக்கு எல்லாமே தெரியும். நம்ம பையன் இப்படி பண்றான்னு தெரிஞ்சும் எந்த தயாவது சும்மா இருப்பாங்களா? பட் இந்த லக்ஷ்மி இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க பையன் தான் முக்கியம். எந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி கெட்டு போன என்ன, தான் பையன் என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு குட்டி குட்டின்னு அவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க. சம்திங், என் மாமியார் என்கிட்ட அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் ஜான் போன என்ன, முழம் போன என்ன. அதே மாதிரிதான் இந்த சந்தோஷம். திருந்துற மாதிரி தெரியவே இல்ல. அந்த ஆதிராவே கதின்னு அவ வீட்லயே கிடந்தான். உன்னை சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. உங்க பொண்ணுக்கு நல்லது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பொண்ணை பேசாம அவங்கிட்ட இருந்து பிரிச்சு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. நாங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். என்னங்க, பவித்ரா தாங்க ஃபோன் பண்றா. அம்மா, எங்க இருக்கீங்க? இதோ வந்துடுறோம் பவித்ரா, பக்கத்துல தான் இருக்கோம். சரி வாங்க. சரிங்க, நாங்க வரோம். ஒரு நிமிஷம், நீங்க இவ்வளவு நேரம் என் வீட்ல இருந்தீங்கன்னு பவித்ராக்கு தெரிய வேண்டாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, தேவையில்லாம எனக்கு சிரமம் கொடுத்துட்டு தான் பவித்ரா ஃபீல் பண்ணுவாரு. சரிங்க சரிங்க, கிளம்புறோம். அப்பா, அம்மா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வாங்கம்மா, உட்காரு. உட்காருமா. என்ன சாப்பிடுறீங்க? வேண்டாம் சார், எதுவும் வேண்டாம். இப்பதான் சாப்பிட்டு வரோம். உங்களை பத்தி முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கா. இந்த நேரத்துல அவளுக்கு நீங்க உதவியா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஐயோ, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? பவித்ராவுக்கு இது கூட பண்ணலனா எப்படி? நான் நேரா நம்ம வீட்டுக்கு தாமா வந்தேன். ஹரி சார் தான் கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. உன்னை தேடி அவங்க வந்தாங்க பவித்ரா. யாரு? வேற யாரு, அந்த சந்தோஷம் லட்சுமி தான். என்ன சொன்னீங்க? என்ன சொல்ல, அவங்க உன்னை காணோம், அதான் உன்னை தேடி வந்தோன்னு சொன்னாங்க. உடனே உங்க அப்பாவுக்கு கோபம் வந்து சந்தோஷ போட்டு அடிச்சிட்டாரு. என்னம்மா சொல்றீங்க? இல்லம்மா, அவன் பண்ண தப்ப அவன் வாயாலே என்கிட்ட ரொம்ப பெருமையா சொல்றான். ஏதோ அந்த பொண்ணை பார்த்தானா, பாதுகாப்பு கொடுத்தானா, அப்படி இப்படின்னு கதை விடுறான். மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அதான் வச்சேன் ஒண்ணு. அதாம்மா, நாங்க ஒரு முடிவோட வந்திருக்கோம். வைதேகி, அதை கொடு. இந்தாம்மா. பவித்ரா, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதே சமயம் ஒரு அப்பனா உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
உங்க 2 பேருக்கும் ஒத்து வராதுன்னு ஆயிடுச்சு. அதனால லீகலா டைவர்ஸ் வாங்கிடலாம். இதுல கையெழுத்து மட்டும் போடு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். டைவர்ஸா? என்னப்பா திடீர்னு? பவி, திடீர்னு எல்லாம் உங்க அப்பா இந்த முடிவுக்கு வரல. நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. எனக்கும் இதுதான் சரின்னு படுது. சார், என்ன சார் இது? புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைனா ஒரே தீர்வு டைவர்ஸ் தானா? இதுக்கு அவனையும் கூப்பிட்டு 2 பேரையும் வச்சு பேசி பார்க்கலாம் இல்ல? சார், இதுல பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? இன்னொரு பொண்ணு கூட குடும்பமே நடத்தியிருக்கான். இதுக்கு மேல வேற என்ன சார் வேணும்? இத பாருங்க சார், ஒரு பொண்ணு புருஷனுக்காக எதை வேணா விட்டு கொடுக்கலாம். ஆனா புருஷனே விட்டு கொடுத்தா அந்த வாழ்க்கையில அர்த்தமே இல்லை. நாங்க எடுத்த முடிவு சரியா தான் இருக்கும். பவித்ரா, நீ என்ன முடிவு எடுக்க போற? என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்க. இது உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுங்கிற முழு அதிகாரம் உனக்கு இருக்கு. ஆனா சந்தோஷ பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். பவித்ரா, உன்னை கையெழுத்து போட வேண்டாம்னு சொல்லல. அதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட ஃப்ரெண்டு பையன் உங்களை மாதிரி தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். கொஞ்ச நாள்ல உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை தான். அதுக்கு அந்த பொண்ணு டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினா. அந்த சோகம் தாங்காம குடிச்சு குடிச்சு கொஞ்ச நாள்லயே சூசைட் பண்ணிக்கிட்டான். இப்ப அந்த பொண்ணு அவனை புரிஞ்சு கத்தரா கதறா. என்ன பண்ண முடியும்? யமங்கிட்ட போனவனை யார் போய் கூட்டிட்டு வர முடியும்? அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு பவி. பவி, நான் உன்னை கம்பல் பண்ணல. என்னோட சஜஷனை சொன்னேன், அவ்வளவுதான். அப்புறம் ஓ இஷ்டம். நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். ஆனா இந்த விஷயமெல்லாம் சந்தோஷுக்கு ஒத்து வராது சார். இங்க பாருங்க, முதல் கொண்டல் முற்றிலும் கொண்டல் சொல்லுவாங்க. எந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனாலும் மீட்டு கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த பொம்பளைங்க சகவாசம் கட்டையில போற கடைசி வரைக்கும் அதெல்லாம் மாறாது சார். இங்க பாருமா, உங்க அப்பா நான் சொல்றேன் கையெழுத்து போடுமா. என்னம்மா யோசிக்கிற? இது ஒண்ணு கண்ணகி நலாயினி காலம் இல்ல. கணவனே கண்கண்ட தெய்வம், மணாலனே மங்கையின் பாக்கியம்னு வாழ்றதுக்கு. இது கம்ப்யூட்டர் காலம்மா. செட் ஆகலையா தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும். பவித்ரா, என்ன யோசிக்கிறமா? அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, கையெழுத்து போடுமா. யோசிக்காத பவி, கையெழுத்து போடுமா. அப்பா சொல்றேன்ல.